Hi friends, great day to all. Welcome back to Rainbow Tuck channel. ஆரோக்கியமான கருமுட்டை வளருவதற்கான ஒரு சிறந்த வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நியர்பை பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை வேணும்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் 3 மாதம் கம்பல்சரியாக நான் சொல்கிற இந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதிலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரில் யாராவது ஒருத்தருக்கோ மது பழக்கம் இல்லாட்டினா சிகரெட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கம்பல்சரி நீங்கள் 3 months வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அது 90% ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னென்சி சான்சஸை அதை டெஸ்ட்ராய் பண்ணுது, அதாவது அழிச்சிடுது. ஸோ இருவருமே ட்ரை பண்ணால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாக முடியும். ஏன்னா ஒரு குவாலிட்டியான ஸ்பெர்மும் ஒரு குவாலிட்டியான ஓவமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை கிடைக்கும். இதனால தான் ஸோ இப்போ நம்ம என்னென்ன வழிமுறைங்கிறத பார்க்கலாம். சிக்கன் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிச்ச ஐட்டம். அதிலும் 65னா குழந்தைங்கள் பெரியவர் வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டோம். பட் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க சிக்கனை கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும். சிக்கன்லேயே சத்து இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன்லேயே சத்து இருக்குது. ஆனால் சிக்கன் சூடு ஏறக்கூடியது, அதாவது சூட்டை கிளப்பக்கூடியதுன்னே சொல்லலாம். ஒரு கருமுட்டை உருவாகணும்னா அந்த இடம் எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கணும். அதற்காக தான் நம்ம சிக்கனை 3 months வரைக்கும் கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும். அதுக்கடுத்து தண்ணீரை அதிகமாக நம்ம குடிக்கணும். தண்ணீர் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸாக பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ் பண்ணும். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிச்சு ஆகணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ், மெஷர்மெண்ட்டுக்கு எப்பயுமே கையில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. அதில் மினிமம் நீங்கள் 3 லிட்டர் தண்ணி நம்ம குடிச்சே ஆகணும். நட்ஸ் வகைகளான ஆல்மண்ட், பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாமே நியூட்ரியன்ஸ் ஆனது தான். ஆனால் என்னென்னா பாதாம் பருப்பு கொஞ்சம் சூடு உடம்புக்கு. ஸோ ரெகுலராக பாதாம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 2 days once இல்லாட்டினா 3 days once மட்டும் ஒரு நாளைக்கு குறைந்தது 4 பாதாம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக ஒரு நட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா வால்நட் மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வால்நட் ஃபுல்லி நியூட்ரியன்ஸு. ஏன்னா அதில் omega-3 ஃபேட்டி ஆசிட் ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. ஏன் இதை வால்நட் பற்றி இவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோம்னா, ஒரு பெண்ணுக்கு ஓவம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக உருவாகணும்னா அதில் ஃபோலிக் ஆசிட் ஹை லெவலாக இருக்கணும். அந்த ஹை லெவலில் கொடுக்கக்கூடியது இந்த வால்நட். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 6 இல்லாட்டா 8 வால்நட் வரைக்கும் சாப்பிட்டு வரணும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை. இது அவிச்ச கடலையோ இல்லாட்டினா வறுத்த கடலையோ நம்ம எடுத்துக்கக்கூடாது. பச்சை வேர்க்கடலை மட்டும்தான் எடுத்துக்கணும். நைட்டு ஒரு 25 வேர்க்கடலை எடுத்துட்டு தண்ணியில் ஊற போட்டு காலையில் அந்த தண்ணீரை வடிகட்டி அந்த வேர்க்கடலை மட்டும் நம்ம சாப்பிட்டு வரணும். இது ரொம்பவே ஃபோலிக் ஆசிட் ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபோலிக் ஆசிட் மட்டும் எப்பயுமே டெஃபிஷியன்சி ஆகக்கூடாது. பற்றாக்குறை இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை உருவாக்க முடியாது. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் அவங்களுக்கு போதுமான அளவு அவங்க ஃபுட்டில் இன்டேக் பண்ணியிருந்தாலே போதும். அதே இது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆண்களோட நீண்ட நேரம் செயல்படணும், அதாவது விரைப்புத்தன்மை இருக்குது. ஆனால் நீண்ட நேரம் செயல்பட முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு பால் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரிங்க் பண்ண போகிறீங்க. ஜாதிக்காய், பாதாம் மற்றும் முந்திரி பருப்பு 3ஐயும் சம அளவு எடுத்து நெய்யில் போட்டு நல்லா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 3ஐயும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நீங்கள் அரைச்சிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 100 ml மட்டும் பால் எடுத்துக்கோங்க. ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற பவுடர் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் எடுத்து நல்லா கலக்கிட்டு நாங்கள் சுவைக்காக பனங்கற்கண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒயிட் கலரில் இருக்கிற சுகரை ஆட் பண்ணாதீங்க. ஸோ அதை நல்லா சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இது எப்பன்னு பார்த்தோன்னா கண்டினியூஸாக 1 மண்டலம், அதாவது 48 days வரைக்கும் கம்பல்சரியாக நீங்கள் குடிச்சிட்டு வரணும். இந்த நீங்கள் பால் குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பருப்பில் நைஸாக பொடி ஆகாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே நீங்கள் குடிச்சிடணும். இது நீண்ட நேரம் செயல்பட மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்பெர்ம் நல்லா குவாலிட்டியாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருந்தால் தான் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டையை கொடுக்க முடியும்.
ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு 4 நாட்களாவது முருங்கைக்கீரையை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை வந்து பொதுவாக சாப்பிட வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்காது. ப்ளீஸ் தயவு செஞ்சு சூப்பு வச்சு வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து புரோட்டீன், அயன் சத்து எல்லாமே வந்து ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. மற்றும் கர்ப்பமாக முயற்சி செய்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும். பெண்கள் கண்டிப்பாக ஆரஞ்சு வந்து அவங்க உணவில் வந்து எடுத்துக்கணும். அதுவும் வாரத்திற்கு 3 நாட்கள் குறைந்தது வந்து எடுத்துக்கோங்க. அந்த நாளில் குறைந்தது 2 ஆரஞ்சு பழம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். ஏன்னா இதுலேயே விட்டமின் சி வந்து ரொம்பவே ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கருமுட்டை வந்து ஆரோக்கியமான முறையை வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாகவே இருக்கும். இதை நீங்கள் 3 months வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி அவுட் சைட் ஃபுட்ஸு, சிக்கன் கார்னர், பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றும் இந்த வத்தல், அப்பளம், ஊறுகாய், கருவாடு இந்த மாதிரி உப்பான ஐட்டம்லாம் வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னா நம்ம கன்சீவாக வந்து ட்ரை பண்ணுறப்ப வந்து கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து இந்த உப்பான ஐட்டங்களை வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இதெல்லாம் வந்து ப்ளீஸ் நீங்கள் சாப்பிடாதீங்க. 3 months வரைக்கும் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வந்து டயட் சார்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு ஆரோக்கியமான வந்து கருமுட்டை வந்து சிதைவடையாமல் உங்களுக்கு வந்து உருவாகும். இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.